ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆணி மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆணி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் ஆணி மாதம் 8ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மேச ராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆணி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் அல்ல. ராசிநாதன் புதன் பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானாதிபதியுடைய பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்திலே விடுவதாலும் சனியுடைய பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்திலே விடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் இளைய சகோதர சகோதரின் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினருடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி ருணரோக சத்திரஸ்தானத்திலே ராகுவுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரன் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவானும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவதெல்லாம் கடனில் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் விரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே சுக்கிர பகவான் இம்மாதம் 15ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் 15ஆம் தேதி வரை நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத
பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இம்மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதம் 15ஆம் தேதி வரை தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. இம்மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது. தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்வதால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவான் பார்வையிடுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.